ஹாய் எவ்ரிவன். எல்லாரும் நலமாக இருப்பீங்க என்று நம்புகிறேன். இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 5 எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது என்ன? யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம்? இந்த எக்ஸாம் உடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம் எழுதின அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்ன? இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கஸ் பண்ணலாம். நான் முகமது ரஃபி ஃப்ரம் ஜோஹா அகாடமி. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 5A எக்ஸாமினேஷன் இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 5A சர்வீசஸ். இது ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம் எதற்காக எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல ஆல்ரெடி ஜூனியர் அசிஸ்டண்டா இல்லை அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுறவங்க பெட்டர் ஜாப்ஸ்க்காக, அதாவது தமிழ்நாடு செக்ரட்டேரியட் அல்லது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றதுக்காக ஒரு ப்ரொமோஷன் எக்ஸாம் தான் இந்த குரூப் 5A எக்ஸாமினேஷன். இது எல்லாருக்கும் உண்டான எக்ஸாமினேஷன் கிடையாது. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ப்ரொமோஷனுக்காக எழுதுற ஒரு எக்ஸாமினேஷன். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸாமினேஷன்ல கிடைக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜாப்ஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 5A எக்ஸாமினேஷன். நீங்க அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரா ஆகலாம் இன் செக்ரட்டேரியட். உங்களுடைய ஜாப் என்னவா இருக்கும்னா, டாக்குமெண்ட்ஸை டிராஃப்ட் பண்ணணும். அதாவது லேண்டுடைய டாக்குமெண்ட்ஸா இருக்கு. அதை கரெக்டா லீகலா டிராஃப்ட் பண்றது தான் உங்களுடைய ஒர்க்கா. சரிங்களா? இதற்காக 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருக்கணும். ஓகேங்களா? அடுத்ததா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் ஃபினான்ஸா நீங்க ஆகலாம். இது கவர்மெண்ட்டுடைய மணி மேட்டர் ரிலேட்டடா இருக்கும். இதற்கு காமர்ஸ் டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும். அண்ட் ப்ளஸ் 5 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் உங்களுக்கு கவர்மெண்ட்ல அசிஸ்டண்டா இருக்கணும். சரிங்களா? இப்போ அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டேரியட் அப்படின்னு பார்க்கும்போது இது ஜென்ரல் ஆஃபீஸ் ஒர்க்கா இருக்கும். இதற்கு நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும். ப்ளஸ் 3 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் உங்ககிட்ட இருக்கணும். ஓகேங்களா? இப்போ அசிஸ்டன்ட் இன் ஃபைனான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் சப்போர்ட், அதாவது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கும் நீங்க அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுவீங்க. இதற்கும் காமர்ஸ் டிகிரி உங்களுக்கு தேவைப்படும். இதற்கும் ப்ளஸ் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கிறது கம்பல்சரி. ஓகேங்களா? அண்ட் கவர்மெண்ட்டுடைய சர்வீஸ் உங்ககிட்ட இருக்கணும் ஆஃப்டர் தி டிகிரி. ஓகே. அண்ட் ஸ்பெசிஃபிக் போஸ்ட்காக காமர்ஸ் டிகிரி, எக்கனாமிக்ஸ் டிகிரி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிகிரி உங்ககிட்ட இருக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அடிக்குவேட் தமிழ் நாலேஜ், அதாவது 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் நீங்க தமிழ் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே தான் இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஓகே. அடுத்ததா இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுடைய கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஏஜ் லிமிட் இருக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். நீங்க பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசியா இருந்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு நீங்க 35 இயர்ஸா இருக்கணும். அசிஸ்டண்டா ஆகணும் அப்படின்னா 30 இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாமை எழுதலாம். எஸ்சியா இருந்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்காக 40 இயர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட்காக 35 இயர்ஸ். எஸ்சியா இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்காக 40 இயர்ஸ்க்கும் கீழே இருக்கணும். அதே மாதிரி அசிஸ்டன்ட்காக 35 இயர்ஸ்க்கும் கீழே இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி எஸ்சியா இருக்கீங்க அப்படின்னா 40 இயருக்கு கீழே இருக்கணும் ஃபார் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். அசிஸ்டன்ட்காக 35 இயர்ஸ்க்கும் கீழே இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஏஜ் கன்செஷன் எதுவும் இருக்காது. இந்த ஏஜ் தான் ஃபைனல். ஓகே. அடுத்ததா இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு கிடைக்கிற சேலரி எவ்வளோ ஆஃப்டர் தி போஸ்டிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸராக ஆகுறீங்க அப்படின்னா உங்களுடைய பே ஸ்கேல் 36,400 இருந்து 1,34,200 வரைக்குமே உங்களுடைய சேலரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டேரியட்டாக ஆகுறீங்க அப்படின்னா 20,000 இருந்து 73,700 வரைக்குமே உங்களுடைய பே ஸ்கேலாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததா இந்த எக்ஸாமுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேப்பர்ஸ் நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும். நீங்கள் பேப்பர் 1 ஜென்ரல் தமிழ் எழுதுவீங்க. இது டிகிரி ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? டோட்டலாக 100 மார்க்ஸ்க்காக இந்த எக்ஸாமினேஷன் இருக்கும். டியூரேஷன் உங்களுக்கு 3 hours டைம் கொடுப்பாங்க. அண்ட் குவாலிஃபை பண்ணுறதுக்காக 60 மார்க்ஸ் நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டெஸ்கிரிப்டிவ் டைப். அதாவது சூஸ் கொடுத்து OMR மாதிரி இருக்காது. 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் எப்படி டெஸ்கிரிப்ஷனாக எழுதுவீங்களோ
அந்த மாதிரி நீங்க எழுத வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பேப்பர் 2 ஜெனரல் இங்கிலீஷ். இதுவும் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேட்பாங்க. இதுவும் டெஸ்கிரிப்டிவ் டைப் தான். ஃபார் 100 மார்க்ஸ் அண்ட் 3 ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் குடுப்பாங்க. அண்ட் யாரெல்லாம் அதிகமான மார்க்ஸ் வாங்குறாங்களோ, அவங்களுக்கு தான் போஸ்டிங் குடுப்பாங்க. ஸோ அதிகமான மார்க்ஸ் வாங்குறதுக்காகவே நீங்க இந்த எக்ஸாம எழுத வேண்டியதா இருக்கும். ஓகேவா? அண்ட் இதற்காக எங்கேருந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுடைய ஃபுல் சிலபஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத டவுன்லோட் பண்ணி, அத பேஸ் பண்ணி படிச்சா தான் உங்கனால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. அடுத்ததா இந்த எக்ஸாம்க்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்றதுக்கு www.tnpscexams.in அப்படிங்கிற வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்க்கு போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு ₹150 நீங்க கட்ட வேண்டியதா இருக்கும். இது வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். சரிங்களா? நீங்க ஒன் டைம் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடின்னா, திரும்பவும் 5 இயர்ஸ் வரைக்கும் பண்ண தேவை கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி மெயின் எக்ஸாம்க்காக உங்களுக்கு ₹100 கொடுக்க வேண்டியதா இருக்கும். இதுவும் ஆன்லைன்ல தான் நீங்க அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 5 எக்ஸாம் அப்படிங்கிறது என்ன? யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம்? இந்த எக்ஸாம் உடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம, இந்த எக்ஸாம் எழுதின அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்ன? இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம அதர் குரூப் எக்ஸாம்ஸ் பத்தியும், அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்சஸ் கூட எங்களுடைய சேனல்ல கண்டிப்பா நாங்க அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி கவர்ன்மென்ட் ஜாப்ஸ் ரிலேட்டடா நீங்க வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, நான் முகமது ரக்கி ஃப்ரம் Zoho Academy signing out.